இன்னைக்கு நாம ஒரு கதை கேட்க போறோம். ஆனா இது வெறும் கதை இல்ல, ஒரு நிஜம், ஒரு ஹீரோவோட கதை. சரி, ஹீரோனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரிய பெரிய சண்டை போடுற சினிமாவுல வர்ற சூப்பர் ஹீரோக்களா? இல்ல, இது அந்த மாதிரி ஒரு ஹீரோவோட கதை இல்ல. இது நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சரித்திரமாவே மாறி போன கதை. முதல்ல ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ், ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்றாங்க. அந்த கைத்தட்டல்களுக்கு நடுவே ஒரு இளைஞன் தன்னோட நடிப்பால மொத்த கூட்டத்தையும் மெய்மறக்க வச்சுட்டே இருக்கிறான். அவனோட முகத்துல ஒவ்வொரு உணர்ச்சியும் அவ்வளவு தத்ரூபமா வெளிப்படுது. அவன் பேரு ரவீந்தர் கௌஷிக், ஒரு பிறவி நடிகன், ஒரு செமையான நாடக கலைஞன். எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் இந்திய சினிமால ஒரு பெரிய ஸ்டாரா வருவான்னு. இப்போ கட் பண்ணுங்க, அதே மாதிரி இன்னொரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒரு பெரிய அலுவலகம். அங்கே ஒரு உயர் அதிகாரிக்குரிய கம்பீரமான யூனிஃபார்ம்ல ஒருத்தர் ரொம்ப அதிகாரமா நின்னுட்டு இருக்கார். அவரோட தோரணையையும் பார்வையையும் பார்த்தா அந்த நாட்டு மேல அவருக்கு எவ்வளவு பற்று இருக்குன்னு தெரியுது. இப்பதான் உண்மையான ட்விஸ்ட். முதல்ல பார்த்தோமே அந்த நாடக கலைஞன், இப்போ பார்க்கிறோமே இந்த பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி. ரெண்டு பேரும் ஒருத்தரே. நம்ப முடியுதா? அவர்தான் ரவீந்தர் கௌஷிக். ஆனா பாகிஸ்தான்ல இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. அந்த உலகத்துக்கு அவர் பேர் நபி அஹ்மத் ஷாகிர். கேட்கவே தலை சுத்துது இல்ல? எப்படி இது சாத்தியம்? ஒரு சாதாரண இந்திய கல்லூரி மாணவன், ஒரு நடிகனாகணும்னு கனவு கண்ட ஒரு இளைஞன் எப்படி எதிரி நாட்டின் ராணுவ அமைப்புக்குள்ளேயே ஊடுருவி அவங்கள ஒருத்தனா மாறினா? தன்னோட அடையாளம், குடும்பம், சொந்த ஊர், மதம், ஏன் தன்னோட பேரையே ஒரு தேசத்துக்காக தியாகம் செஞ்ச அந்த மாபெரும் வீரனோட கதை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது எந்த ஒரு ஸ்பை சினிமா கற்பனையையும் தூக்கி சாப்பிடுற ஒரு நிஜ கதை. இந்திய உளவுத்துறையின் சரித்திரத்துல பிளாக் டைகர்னு ரகசியமா கொண்டாடப்பட்ட ரவீந்தர் கௌஷிக்கோட நம்ப முடியாத ரத்தமும் சதையுமான உண்மை கதை இது. இந்த கதையோட ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தியாகத்தாலும், தேசப்பற்றாலும், கடைசியில துரோகத்தாலும் பின்னப்பட்டது. ஒரு நிஜ ஹீரோவோட வாழ்க்கை உங்க மனசை நிச்சயம் ஒரு உழுக்கும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீர வரலாறு எங்க தொடங்குது தெரியுமா? ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீ கங்கா நகர். இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கதான் 1952 நம்ம கதையோட ஹீரோ ரவீந்தர் கௌஷிக் பிறக்கிறார். அவரோட அப்பா ஒரு விமானப்படை அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை அதனாலேயே இருக்குமோ என்னவோ, தேசப்பற்றுங்கிறது சின்ன வயசுல இருந்தே அவரோட ரத்தத்துல ஊறி போயிருந்துச்சு. ஆனா அப்பா ராணுவத்துல இருந்தா பிள்ளையும் ராணுவத்துக்கு தான் போகணும்னு இல்லையே. ரவீந்தருக்கு சின்ன வயசுல துப்பாக்கி மேலேயோ டாங்கிகள் மேலேயோ பெரிய ஈர்ப்பு இல்லை. அவரோட உண்மையான காதல், அவரோட மூச்சு, அவரோட உலகம் எல்லாமே நடிப்பு தான். காலேஜ் சேர்ந்த பிறகு ரவீந்தரோட திறமை இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிச்சது. அவர் சும்மா ஒரு நடிகர் இல்ல, ஒரு ஃபெனோமெனன். யார மாதிரி வேணும்னாலும் அப்படியே மிமிக்ரி பண்ணுவார். எந்த ஒரு கேரக்டரையும் அப்படியே தனக்குள்ள உள்வாங்கி அந்த கேரக்டராவே மாறிடுவார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களாம், டேய் நீ ரவீந்தரா இருடா, ஏன் அந்த கேரக்டர் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு. ஒரு பெரிய நடிகனாகணும், பேர் வாங்கணும், அதுதான் அவரோட ஒரே கனவா இருந்துச்சு. ஆனா நாம ஒண்ணு நினைக்க, விதி நமக்காக வேற ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்டை எழுதி வச்சிருந்தது. அது 1970 ஆரம்ப காலகட்டம். 1971 பங்களாதேஷ் உருவாகி இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் முடிஞ்சிருந்தாலும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு விதமான பனிப்போர், ஒரு பதட்டமான சூழல் இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் இந்தியாவோட வெளிநாட்டு உளவு அமைப்பான ரா ஒரு புதுவிதமான சிந்தனையோட செயல்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஐடியா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ராணுவ வீரர்களுக்கு நடிப்பு சொல்லி தந்து உளவாளியா அனுப்புறதை விட நல்லா நடிக்க தெரிஞ்ச திறமையான நடிகர்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து உளவாளியா அனுப்புறது ரொம்ப சுலபம். அது இன்னும் தத்ரூபமாவும் இருக்கும்னு அவங்க நம்புனாங்க. எதிரி நாட்டுக்குள்ள போய் அவங்களோட கலாச்சாரத்தோட கலந்து அவங்கள ஒருத்தரா மாறி எந்த சந்தேகமும் வராதபடி தகவல்களை சேகரிக்கிற புத்திசாலியான தைரியமான இளைஞர்களை நாடு முழுக்க தேடிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு தேடல்ல தான் 1973 லக்னோவுல நடந்த ஒரு தேசிய அளவிலான நாடக விழாவுல ரா அதிகாரிகளோட கண்கள்ல நம்ம ரவீந்தர் கௌஷிக் பட்டாரு. அன்னைக்கு மேடையில அவர் நடிச்ச நாடகத்தோட பேரு தூப் கீதிவார். அந்த நாடகத்துல எதிரி நாட்டு ராணுவத்துக்கிட்ட பிடிபட்ட ஒரு இந்திய ராணுவ வீரனோட வலியையும் வீரத்தையும் தேசப்பற்றையும் அவர் வெளிப்படுத்தின விதம் அங்கிருந்த அதிகாரிகளை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. அது வெறும் நடிப்பா அவங்களுக்கு தெரியல, ஒரு தியாகியோட உண்மையான உணர்ச்சிகளா, நிஜமான வலிகளா தெரிஞ்சது. நாடகம் முடிஞ்சது. எல்லாரும் கைத்தட்டி பாராட்டிட்டு கலைஞ்சு போனாங்க. ஆனா ரெண்டு பேர் மட்டும் ரவீந்தரை பார்க்க காத்துட்டே இருந்தாங்க. ரவீந்தர் அவங்க கிட்ட போனதும் அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்காம அவரை தனியா கூப்பிட்டு பேசினாங்க. அவங்க கேட்ட ஒரே கேள்வி ரவீந்தரோட வாழ்க்கையே, அவரோட எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு கேள்வி. தம்பி, உங்க நடிப்பு அபாரமா இருந்துச்சு. ஆனா இந்த நடிப்பை, இந்த திறமையை வெறும் மேடையில மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் நாட்டுக்காக பயன்படுத்த தயாரா?
யோசிச்சு பாருங்க, ஒரு 21 வயசு பையன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டா என்னாகும்? அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து, அந்த பாதையோட ஆழம், அதுல இருக்கிற வழி முழுசா புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் அவருக்கு புரிஞ்சது. இது சாதாரண வேலைக்கான இன்டர்வியூ இல்ல, இது தாய்நாட்டோட அழைப்பு. தன் நடிப்பு திறமையை சினிமாவுக்கு பதிலா தேசத்துக்காக பயன்படுத்த ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அவர் உணர்ந்தார். சினிமா கனவுகளை, நண்பர்களை, சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு தேசத்தோட நிஜ ஹீரோவா மாற அந்த சவாலை ஒரு நொடி கூட யோசிக்காம ஏத்துக்கிட்டார். அன்னைக்கு நடிகர் ரவீந்தர் கௌஷிக் அந்த மேடையோடயே மறைஞ்சு போனான். ஒரு புதிய உளவாளி, இந்தியாவின் ஒரு ரகசிய ஆயுதம் ரவீந்தர் கௌஷிக் பிறந்தான். தேசத்துக்காக வேலை செய்ய சம்மதிச்ச அந்த ஒரு நொடி, அந்த ஒரு சரிங்கிற வார்த்தை ரவீந்தரோட வாழ்க்கையை அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. முதல்ல அவர் செய்ய வேண்டிய வேலை தன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரியறது. தன் அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி கிட்ட போய், எனக்கு டெல்லியில ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம், இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீரும்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பினார். அதுதான் அவர் தன் குடும்பத்துக்கிட்ட பேசின கடைசி நேரடி வார்த்தைகளா இருக்கும்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா உண்மையில அவர் போனது டெல்லியில இருந்த இந்திய உளவுத்துறையின் ஒரு ரகசிய பயிற்சி மையத்துக்கு. அடுத்த 2 வருஷம், அந்த 2 வருஷம் அவரோட வாழ்க்கை ஒரு கடுமையான, மிக கடுமையான தவம் மாதிரி இருந்துச்சு. ஒரு பட்டாம்பூச்சி புழுவா இருந்து கூட்டுக்குள்ள போய் உருமாற்றம் ஆகிற மாதிரி ரவீந்தர் கௌஷிக்ங்கிற ஒருத்தன் முழுசா அழிக்கப்பட்டு ஒரு புது மனிதன் உருவாக்கப்பட்டான். ராவோட நோக்கம் ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா இருந்துச்சு. ரவீந்தர் கௌஷிக் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான அடையாளத்தையே முழுசா அழிக்கணும். அவனுக்கு ஒரு புது பிறப்பு, ஒரு புது பெயர், ஒரு புது மதம், ஒரு புது ஊர், ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கணும். அந்த புது மனிதனோட பெயர் நபி அஹ்மத் ஷாகிர். இந்த உருமாற்றம் சும்மா ஆதார் கார்டுல பெயரை மாத்திர மாதிரி இல்ல, இது ரத்தமும் சதையுமா நடந்த ஒரு உருமாற்றம். முதல்ல மொழி. பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் இயல்பா பேசுற உருது மொழிக்கும் இந்தியால பேசுற உருதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அந்த உச்சரிப்பு, அந்த வட்டார வழக்குகள், ஒரு சின்ன உச்சரிப்பு பிழை கூட நீ நம்ம ஆள் இல்லைன்னு காட்டி கொடுத்து உயிரை பறிச்சிடும். அதனால பாகிஸ்தானியர்கள் மாதிரியே உருது மொழியை பேச, எழுத, படிக்க கத்துக்கிட்டாரு. அடுத்து மதம். இந்துவா பிறந்து வளர்ந்த அவர் இஸ்லாமிய மதத்தோட அடிப்படைகள், புனித குர்ஆன், தினமும் 5 வேளை தொழுகை செய்யற முறைகள்னு எல்லாத்தையும் முழுசா கத்துக்கிட்டார். அவர் ஒரு உண்மையான பிறவி முஸ்லிமா தெரியணுங்கிறதுக்காக இஸ்லாமிய மத வழக்கப்படி அவருக்கு விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மத நம்பிக்கையை மாத்துறது எவ்வளவு பெரிய மனரீதியான விஷயம். அடுத்து மிக முக்கியமா அடையாள அழிப்பு. ரவீந்தர் கௌஷிக்கோட காலேஜ் சர்டிபிகேட்ஸ், பிறந்த சான்றிதழ், ரேஷன் கார்டுன்னு எல்லா அரசு ஆவணங்களும், ரெக்கார்ட்ஸும் முழுமையா அழிக்கப்பட்டுச்சு. சட்டப்படி இனிமேல் ரவீந்தர் கௌஷிக்னு ஒருத்தர் இந்த உலகத்துல கிடையாது. அவர் காணாம போனார். இப்போ அவர் பேர் நபி அஹ்மத் ஷாகிர், பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு புது குடும்ப கதை, ஒரு புது கடந்த காலம்னு எல்லாமே கற்பனையா உருவாக்கப்பட்டுச்சு. இந்த 2 வருஷ பயிற்சி உடம்ப விட மனசை பக்குவப்படுத்துற ஒரு சைக்கலாஜிக்கல் போர் மாதிரி இருந்துச்சு. தன் குடும்பத்தை மறக்கணும், அவங்க ஞாபகம் வந்தா அழக்கூடாது, நண்பர்களை மறக்கணும், பழைய வாழ்க்கையை முழுசா மனசுல இருந்து அழிக்கணும், தனிமையை ஜெயிக்கணும், ஒருவேளை எதிரிகிட்ட பிடிபட்டா என்ன சித்திரவதைகள் செய்வாங்கங்கிற பயத்தை மனசுக்குள்ள அடக்கணும். அவர் சிந்திக்கிறது, பேசுறது, சாப்பிடுறது, பழகுறதுன்னு எல்லாமே நபி அஹ்மத் ஷாகிரா தான் இருக்கணும். ரவீந்தர் கௌஷிக்கோட சின்ன ஞாபகம் கூட உள்ள இருக்க கூடாது. கடைசியா 2 வருஷ கடின பயிற்சிக்கு பிறகு 1975 அந்த நாள் வந்துச்சு. தன்னோட 23 வயசுல ரவீந்தர் கௌஷிக்ங்கிற ஒரு இந்திய இளைஞன் இந்திய மண்ணுல இருந்து கடைசி முறையா விடைபெற்றான். பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நபி அஹ்மத் ஷாகிர்ங்கிற ஒரு புது பாகிஸ்தானியனா காலடி எடுத்து வச்சான். அது திரும்பி வர முடியுமா முடியாதான்னு தெரியாத ஒரு ஒன்வே டிக்கெட் பயணம். அந்த பயணத்திலிருந்து அவர் திரும்பி வரவே இல்லை. 1975 நபி அஹ்மத் ஷாகிர் என்ற பெயரோடு பாகிஸ்தானுக்குள் நுழைஞ்ச நம்ம ரவீந்தர் கௌஷிக் அங்கே தன்னை ஒரு பாகிஸ்தானியனா நிலைநிறுத்திக்கிறதுல ஜெயிச்சார். பல வீரக்கதைகள். அவர் பாகிஸ்தான்ல சட்டப்படிப்பு படிச்சு கராச்சி பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கி பாகிஸ்தான் ராணுவத்திலேயே சேர்ந்து படிப்படியா உயர்ந்து மேஜர் பதவி வரைக்கும் போனதா சொல்லுது. ஆனா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் படி அவர் பாகிஸ்தான் ராணுவத்தோட கணக்கு துறையில, அதாவது மிலிட்டரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு குமாஸ்தாவா வேலைக்கு சேர்ந்தார். ஒரு பெரிய அதிகாரி இல்ல, ஒரு குமாஸ்தா தானான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு உளவு அமைப்புக்குள்ள அந்த குமாஸ்தா வேலையை ஒரு பொக்கிஷம். ராணுவத்தோட உள்ள அமைப்புக்குள்ள நேரடியா நுழைய அது ஒரு சாவியை கொடுத்துச்சு. அவர் அங்கே எப்படி நடந்துகிட்டாரு தெரியுமா? ஒரு தீவிர பாகிஸ்தான் தேசபக்தர் மாதிரி, இந்தியாவை பயங்கரமா வெறுக்கிறவர் மாதிரியும் அவ்வளவு கச்சிதமா நடிச்சார். அவரோட புத்திசாலித்தனமும் வேலையில காட்டின ஈடுபாடும் மேலதிகாரிகளோட நம்பிக்கையை அவருக்கு முழுசா பெற்று தந்துச்சு. நபி பையன் மாதிரி வேலை செய்ய ஆளே இல்லைன்னு பேர் எடுத்தார். வருஷங்கள் மெதுவா ஓடிச்சு. 1979 இருந்து 1983 வரைக்கும் அந்த 4
வருஷம் அவர் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விலை மதிக்க முடியாத பல ரகசிய தகவல்களை அனுப்பினார். பாகிஸ்தானோட ராணுவ நகர்வுகள், அவங்களோட திட்டங்கள், படைகளை எங்க குவிக்கிறாங்க மாதிரியான தகவல்களை அவர் தொடர்ந்து ராவுக்கு ரகசியமா அனுப்பினதா சொல்லப்படுது. இந்த தகவல்கள் மூலமா இந்தியா பல ஆபத்துகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தேவையான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் இதனால ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்களோட உயிர் காப்பாற்றப்பட்டதாகவும் சில கதைகள் சொல்லுது. அவரோட இந்த வீரத்தையும் தைரியத்தையும் கௌரவிக்கிற வகையில தான் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கிட்ட இருந்து வர்ற தகவல்களோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டு அவருக்கு ரகசியமா தி பிளாக் டைகர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்ததா ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கு. ஆனா இது அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா எங்கேயும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல். உளவுத்துறை விஷயங்கள் எப்போதுமே அப்படித்தானே. இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தார். பகல்ல பாகிஸ்தானுக்கு விசுவாசமான இந்தியாவை வெறுக்கிற நபி அஹமத் ஷாகிர், ஆனா ராத்திரியில தனிமையில தாய்நாட்டுக்காக ஒவ்வொரு நொடியும் உயிரை பணயம் வைக்கிற ரவீந்தர் கௌஷிக். இந்த இரட்டை வாழ்க்கையை இன்னும் சிக்கலாக்க கதைகளின்படி அவர் அமானத் என்ற ஒரு பாகிஸ்தானிய பெண்ணை காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாகவும் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும் சொல்லப்படுது. இதுவும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு கதைதான். ஆனா ஒரு நிமிஷம் இது உண்மையா இருந்திருந்தா அவர் நிலையை நினைச்சு பாருங்க. அவர் உயிருக்குயிரா நேசிச்ச மனைவிக்கோ தன் ரத்தத்துல பிறந்த குழந்தைக்கோ அவரோட உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவங்க முகத்தை பார்க்கும்போது நான் உங்களை ஏமாத்திட்டு இருக்கேன் என்கிற குற்ற உணர்வோடையும் என்னைக்காவது உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் என்கிற பயத்தோடையும் அவர் வாழ்ந்திருப்பாரு. தன் குடும்பத்தின் மேல அவர் வெச்ச பாசம் உண்மையானது. ஆனா தன் நாட்டின் மேல அவர் வெச்ச பற்று அதை விட பெருசு, அதை விட உயர்ந்தது. இந்த நரக வேதனைக்குரிய மனப்போராட்டத்தோட வலியை தனக்குள்ளேயே சுமந்துகிட்டு அவர் தன்னோட தேச பணியை தொடர்ந்தார். ஆனா இந்த அபாயகரமான நாடகம் அதோட கடைசி சோகமான கட்டத்தை நெருங்கிட்டு இருந்துச்சு. சுமார் 8 வருஷம் 1975 இருந்து 1983 வரைக்கும் ரவீந்தர் கௌஷிக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மரணத்தோட நிழல்ல தான் வாழ்ந்தார். ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன சந்தேகம், ஒரு சின்ன பிழை கூட செய்யாம அவ்வளவு கச்சிதமா தன் வேலையை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா விதி இருக்கே, அது ரொம்ப கொடூரமானது. அது ஒரு துரோகத்தின் ரூபத்துல அவரோட கதையை முடிக்கிறதுக்காக காத்துட்டே இருந்தது. அது 1983 செப்டம்பர் மாசம் இந்திய உளவு அமைப்பான ரவீந்தர் கௌஷிக்கை தொடர்பு கொண்டு சில தகவல்களை பரிமாறிக்க இன்னொரு உளவாளியை பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சது. இது ஆபரேஷன் மேகதூத்துக்கு முந்தைய காலகட்டம். சியாச்சின் பனிமலை பகுதியில பாகிஸ்தான் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க அனுப்பப்பட்ட மிஷனா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா விதிவசமா, துரதிருஷ்டவசமா அந்த இன்னொரு உளவாளியான இனியாத் மசிஹ் பாகிஸ்தானோட பார்டர்ல நுழையும் போதே பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ISI கிட்டவசமா மாட்டிக்கிட்டான். அவன் பிடிபட்டதும் ISIயோட கொடூரமான சித்திரவதை கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே நடந்த சித்திரவதையை தாங்க முடியாம அவன் எல்லா உண்மைகளையும் கக்கிட்டான். அதுல பாகிஸ்தான் ராணுவத்தோட இதயத்துக்குள்ளேயே ஊடுருவி இருக்கிற ஒரு பெரிய இந்திய உளவாளியை பத்தியும் அவனை சந்திக்கத்தான் நான் போறேங்கிறதையும் உளறிட்டான். அந்த ஒரு வாக்கு மூலம் 8 வருஷமா ரவீந்தர் கௌஷிக் அணுவா பார்த்து பார்த்து கட்டி காத்த அந்த ரகசிய உலகத்தையே ஒரே நொடியில சுக்குநூறா நொறுக்கிடுச்சு. அந்த தகவல் கிடைச்சதும் ISI அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. என்னது, நம்ம ராணுவ அமைப்புக்குள்ள ஒரு இந்திய உளவாளியா இத்தனை வருஷமாவா? அவங்களால அதை நம்பவே முடியல. ஆனா இனியாத் மசிஹ் சொன்ன தகவலை வச்சு ஒரு பெரிய வலைய விரிச்சாங்க. இனியாத் மசிஹை வச்சு ரவீந்தர் கௌஷிக்கை ஒரு பூங்காவுக்கு சந்திப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. ரவீந்தருக்கும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கலாம். ஆனா தன் ஏஜென்சியிலிருந்து வந்த உத்தரவை மீற முடியாது. அவர் அந்த இடத்துக்கு வந்தப்போ பாகிஸ்தான் ராணுவம் அவரை நாலா பக்கமும் சுற்றி வளைச்சது. அந்த நொடி பிளாக் டைகர் பிடிபட்டான். அவர் கைது செய்யப்பட்டார். சியால்கோட்ல இருந்த ஒரு சித்திரவதை கூடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அடுத்த 2 வருஷம் 1983 இருந்து 1985 வரைக்கும் அவர் அனுபவிச்ச கொடுமைகள் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத நரகம். அவரோட உடலை உடைச்சு மனசை சிதைச்சு அவர் மூலமா இந்தியா பத்தின அத்தனை ரகசியங்களையும் வாங்க ISI முயற்சி செஞ்சது. ஆனா உடம்புல ரத்தம் சொட்ட சொட்ட நின்ன போதும் ரவீந்தர் கௌஷிக் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் ஒரு இந்திய உளவாளின்னு ஒத்துக்கவே இல்லை. நான் நபி அஹமத் ஷாகிர், ஒரு பாகிஸ்தானியன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அவரோட அந்த மௌனம் பாகிஸ்தான் அதிகாரிகளை இன்னும் ஆத்திரமூட்டுச்சு. சித்திரவதைகள் இன்னும் அதிகமாச்சு. ஆனா பிளாக் டைகரோட தேசப்பற்றை அவங்களால ஒரு துளி கூட உடைக்க முடியல. கடைசியா 1985 அவர் மேல உளவு பார்த்த குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ அந்த தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. இது அவங்க செஞ்ச கருணை இல்ல. அவரை ஒரேடியா சாகடிக்கிறத விட ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி சாகடிக்கிற ஒரு கொடிய தண்டனை. ஆயுள் தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் ரவீந்தர் கௌஷிக்கோட வாழ்க்கை வெளிச்சமே இல்லாத இருண்ட ஜெயில் ரூம்களுக்குள்ள முடிஞ்சு போச்சு. சியால்கோட், கோட் லாக்பத், மியான்வாலின்னு பாகிஸ்தானோட பல கொடூரமான ஜெயில்கள்ல அடுத்த 18 வருஷம் அவர் அடைக்கப்பட்டார். தனிமை அவரை ஒவ்வொரு நொடியும் ஒரு விஷம் மாதிரி கொன்னுச்சு. தன் குடும்பத்தை, தன் நாட்டை, தன் இளமை காலத்தை நினைச்சு அவர் உருகாத நாள் அல்ல. இந்த நேரத்துல அவர் எப்படியோ ரகசியமா தன் குடும்பத்துக்கு கடிதங்கள் எழுத ஆரம்பிச்சார். அந்த கடிதங்கள் வெறும் காகிதத்துல எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லை. அது ஒரு
ஒரு தியாகியோட ரத்தத்தால எழுதப்பட்ட வேதனை. அவர் எழுதினதா சொல்லப்படுற ஒரு கடிதத்தில் இருந்த வரிகள் இன்னைக்கும் நம்ம மனசை அறுக்கும். அதுல அவர் எப்படி எழுதியிருந்தார், இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்காக தியாகம் செய்யறவங்களுக்கு இதுதான் கிடைக்குமா? இன்னொரு கடிதத்துல, நான் ஒரு அமெரிக்க உளவாளியா இருந்திருந்தா 3 நாள்ல என்னை இந்த ஜெயில இருந்து அமெரிக்க அரசாங்கம் வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனா நான் ஒரு இந்தியன், அதனால இங்கேயே சாகிறதுக்கு விடப்பட்டிருக்கேன். தன் ஆதங்கத்தையும் வலியையும் வெளிப்படுத்தி இருந்தார். தன் நாடே நம்மளை கைவிட்டுடுச்சோங்கிற அந்த எண்ணம் சித்திரவதையை விட அவரை அதிகமா வாட்டி வதைச்சது. அவரோட குடும்பம், அவரோட தம்பி இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பல தடவை அவரை எப்படியாவது பேசி மீட்க சொல்லி மனு கொடுத்தாங்க. ஆனா உளவுத்துறையோட எழுதப்படாத விதிகள் ரொம்ப கொடூரமானவை. ஒரு உளவாளி எதிரி நாட்டுல பிடிபட்டா அந்த அரசாங்கம் அவர் எங்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லும். ஏன்னா அவரை அங்கீகரிச்சா அதிகாரப்பூர்வமா உளவு பார்த்ததை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். ரவீந்தர் கௌஷிக் அந்த கொடூரமான விதிகளுக்கு பலியானார். வருஷங்கள் போக போக சிறைவாசமும் சித்திரவதையும் சரியான உணவு இல்லாததும் அவரோட உடல்நிலையை ரொம்ப மோசமாச்சு. ஜெயில் சூழலால அவருக்கு காச நோய் மற்றும் இதய நோய் வந்துச்சு. எந்த ஒரு முறையான மருத்துவ சிகிச்சையும் இல்லாம அவரோட உடல் மெல்ல மெல்ல அழிஞ்சது. கடைசியா 2001 நவம்பர் மாசம் பாகிஸ்தான்ல இருக்கிற மியான்வாலி ஜெயில் தன்னோட 49 வயசுல இந்தியாவின் அந்த பிளாக் டைகர், யாருமில்லாத அனாதையைப் போல தனிமையிலையும் தீராத வேதனைகளையுமே உயிர் நீத்தார். ஒரு தேசத்தையே காப்பாத்த போன ஒரு வீரன் ஒரு சின்ன மருத்துவ உதவி கூட கிடைக்காம இறந்து போனதுதான் இந்த சரித்திரத்தோட மிகப்பெரிய சோகம். அவரோட உடல் அவருடைய குடும்பத்துக்கிட்ட கூட ஒப்படைக்கப்படல. அந்த ஜெயில் வளாகத்திலேயே பெயர் தெரியாத ஒரு கல்லறையில நபி அஹ்மத் ஷாகிர் என்ற பெயரோட அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ரவீந்தர் கௌஷிக் பாகிஸ்தான் மண்ணிலேயே மறைஞ்சு போனார். ரவீந்தர் கௌஷிக்கின் கதை இன்னைக்கு பலருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு. ஆனா இந்த கதையை கேட்கும் போது இதுல எது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை, எது அவரை சுத்தி பின்னப்பட்ட வீர கதைகள்னு நாம பிரிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவர் பாகிஸ்தான் ராணுவத்துல மேஜர் பதவியை அடைஞ்சார். பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே அவருக்கு பிளாக் டைகர்னு பட்டமம் கொடுத்தாங்க. அவர் அனுப்பின தகவலால கிட்டத்தட்ட 20,000 இந்திய வீரர்களோட உயிர் காப்பாற்றப்பட்டது மாதிரியான விஷயங்கள் அதிகாரப்பூர்வமா இந்திய அரசாங்கத்தால ஒருபோதும் உறுதிப்படுத்தப்படல. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்கலாம். இல்லன்னா அவரோட அளப்பரிய வீரத்தை மதிக்கிற வகையில அவரை ஒரு லெஜெண்ட் ஆக்குறதுக்காக உருவான கதைகளாகவும் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா கதைகளுக்கும் நடுவுல யாராலும் மறுக்க முடியாத 100% உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த கதையோட மையம். ரவீந்தர் கௌஷிக்னு ஒரு இந்தியர் இருந்தார். அவர் தன் தாய் நாட்டுக்காக தன் இளமையை, கனவுகளை, வாழ்க்கையை தியாகம் செஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி பல வருஷம் தன் உயிரை பணயம் வச்சு உளவு பார்த்தார். கடைசியில பிடிபட்டு தன் வாழ்நாள் முழுசையும், அதாவது 18 வருஷங்களை எதிரி நாட்டு ஜெயில கழிச்சு அங்கேயே யாருமின்றி உயிர் நீத்தார். இதுதான் அந்த தியாகத்தின் உச்சம். இந்த உண்மையை வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. சினிமாவுல வர்ற ஹீரோ மாதிரி ரவீந்தர் கௌஷிக் மிஷன் முடிச்சுட்டு ஹெலிகாப்டர்ல ஏறி தாய்நாடு திரும்பல. அவரை போன்ற எண்ணற்ற பெயர் தெரியாத, முகம் தெரியாத வீரர்களோட அடையாளம் தெரியாத தியாகங்கள் மேலதான் இன்னைக்கு நாம நிம்மதியா வாழ்ற நம்ம தேசத்தோட பாதுகாப்பு கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அவங்க நமக்காக அவங்களோட வாழ்க்கையே கொடுக்கும் போது நாம அவங்களுக்காக என்ன செய்ய போறோம்? குறைஞ்சபட்சம் உங்களோட தியாகத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து மனசார ஒரு மரியாதை செலுத்தலாம் இல்லையா? இந்த மாவீரன் ரவீந்தர் கௌஷிக்கோட தியாகம் உங்க மனசை ஒரு துளியாவது தொட்டிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அவரை போன்ற பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான ஹீரோக்களுக்கு உங்க சல்யூட்டை சொல்ல கீழே கமெண்ட்ஸ்ல தயங்காம ஜெய் ஹிந்த்னு டைப் பண்ணுங்க. ரவீந்தர் கௌஷிக் ஒரு தனி நபர் இல்ல, அவர் ஒரு சின்னம். நாட்டுக்காக வெளிச்சத்துக்கே வராம நிழல்கள்ல இருந்து போராடுற ஆயிரக்கணக்கான வீரர்களோட சின்னம். அவரோட கதை நமக்கு ஒண்ணு சொல்லுது. தேசப்பற்றுங்கிறது வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிற போட்டோ இல்ல, அது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்புன்னு நமக்கு உணர்த்துது. இது மாதிரி மறைக்கப்பட்ட வீரர்களோட கதைகளை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அறியப்படாத வரலாற்றோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.